ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இப்போ பண்டிகை நாட்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் பண்டிகை நாட்கள் வர வர நமக்கு எல்லாருக்கும் பழைய நினைவுகள் வரும் இல்லைங்களா? பழங்காலத்தில் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி, நகரத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி அவங்களாம் வாழ்ந்த காலத்தில் இந்த பண்டிகை வரும்போது பலகாரங்கள், பலவிதமான பலகாரங்கள் செய்வாங்க இல்லைங்களா? பலகாரங்கள் கார வகைகளும் இருக்கும், இனிப்பு வகைகளும் இருக்கும். விதவிதமான பலகாரங்கள் வீட்டிலேயே செய்வாங்க. வீட்டிலேயே செஞ்சு நமக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இப்போ மாறி போயிடுச்சுங்க. அது எப்படி மாறிச்சுன்றதை பற்றி நம்ம இப்போ பேசலாம். நம்ம வாழ்ந்த காலத்துலேருந்தே பேசிக்கலாங்க. அதாவது நம்ம 60, 70, 80 அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் சமையல் அறைன்னு ஒன்று இருக்கும். எல்லார் வீட்லையுமே சமையல் அறைன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த சமையல் அறையில் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பாகவே இருந்துகிட்ருக்கும் அந்த சமையல் அறை. பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்திருப்போம். இப்போ வந்து ரீசெண்டாக தனி கொடுத்தனம் நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் வந்திருக்கிறாங்க. பட் நீங்கள் 80s வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 60லேருந்து ஒரு 80, 60லேருந்து 80 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சமையல் அறை வந்து ஒரு பரபரப்பான இடமா தாங்க இருக்கும். ஏன்னா காலையில் காலை உணவு செய்வாங்க. அதுக்கு காலை உணவு முடிஞ்ச பிறகு மத்தியானம் உணவு செய்வாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது சாயந்தரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கொடுப்பாங்க. மறுபடியும் டின்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு பரபரப்பாகவே அந்த சமையல் அறை என்றைக்குமே இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்தாச்சு. நம்ம வாழ்க்கை முன்னேறணும்னா 2 பேருமே, பேரண்ட்ஸு, அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வரணுன்ற ஒரு காலம் வந்தாச்சு. அப்போது பேரண்ட்ஸும் நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்தாச்சு. ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலியாகவே தனி கொடுத்தனமாகவே வந்துட்டாங்க. அப்பா அம்மாவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது சமையலரோட பரபரப்பு எப்படி இருக்கு பாருங்க. பரபரப்பு அதிகமாக தான் இருக்கும் இங்கேயும். ஆனால் நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, காலையில் மத்தியானம் சாயந்தரம் இரவு டின்னர் வரைக்கும் பரபரப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது 80ஸ்க்கு அப்புறம் வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்கெல்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்ததால் காலையில் மட்டும் சமையலறை ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. காலையிலே அம்மா காலையில் சீக்கிரம் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவாங்க, லஞ்சு செஞ்சுருவாங்க, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. இதோட அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. அதாவது வரும்போது ரொம்ப லேட் ஈவினிங் ஆகிடும். வந்த உடனே ஏதோ சின்னதாக ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி சுருங்கி போச்சு நம்மளுடைய பாரம்பரிய சமையல் அறையோட பரபரப்பு. அப்படியே மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சுங்க. இப்படி குறைஞ்சிட்டே வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா சமையலறை சுத்தமாக ட்ரை கிச்சன். அதாவது ட்ரை கிச்சன்னா கிச்சனில் வேலையே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்தாச்சு. அப்போ எப்படி நம்மலாம் சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரியுங்க. நானும் சொல்கிறேன். நம்மளுடைய கிச்சன் இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சு, ட்ரை கிச்சன். நம்ம பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா கிச்சனில் எதுவும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுப்பில் பூனை தொங்குது அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அப்போ அந்த குடும்ப தலைவிக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால முடியல, அதனால அடுப்பில் பூனை தொங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற நவநாகரிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பெரும்பாலான ஒரு சமையல் அறையிலையும் பூனை தூங்கிட்டு தாங்க இருக்கு. அடுப்பெல்லாம் மட்டும் மாறி இருக்கு, சமையல் அறைய கட்டமைப்பே மாறி இருக்கு. இப்போ பாருங்க, எல்லாம் மாடர்ன் கிச்சன்னாக்கா எல்லாமே வந்து ஃபுல்லி லாஃப்ட்டு, கபர்டெல்லாம் போட்டு, சிம்னி, ஸ்டவ், 4 பர்னர்ஸு, சமைக்கிறோமோ இல்லையோ 4 பர்னர் ஸ்டவ் வாங்கிடுறோம் நம்ம. அதில் ஒரு பர்னர் கூட நம்ம சரியாகவே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கிற கிச்சனுங்க, அதாவது மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடுலர் கிச்சனில் நம்ம சமைக்கிறோமா? பெரும்பாலும் அந்த இடம் வந்து ட்ரை கிச்சனாக தான் இருக்கும். இதை தான் வந்து பூனை தூங்குற இடமா மாறிடுச்சு. இப்போது அப்போல்லாம் வந்து பழங்காலத்தில் அடுப்பில் பூனை தூங்குதுன்னா அம்மாவுக்கு யாருக்கோ குடும்ப தலைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த ட்ரை கிச்சனில் பெரும்பாலும் பூனை தாங்க தூங்கிட்டு இருக்கும். பூனை தான் தூங்கிட்டு இருக்கும் அப்படின்னாக்கா லிட்ரலாக வந்து பூனை தூங்குதுன்ற அர்த்தம் கிடையாது. அதாவது நம்ம சமைக்கிறது இல்லைன்றது அர்த்தம். பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருக்கும். கிச்சன் எப்பவுமே ட்ரையாகவே இருக்கும். அதில் என்ன காரணம்? சமைக்கிறது கிடையாது. ஏதோ சின்னதாக ஒரு டீ போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டாங்க. காஃபியோ டீயோ போடுவாங்க. ஸோ இந்த ட்ரையாகவே இருக்கும். கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ரையாகவே இருக்கும். எல்லாமே ரொம்ப சுத்தமாக நீட் அண்ட் டைடியாக இருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியணும்? சமைக்கிறது இல்லை, நம்ம கிச்சனில் சமைக்கிறது இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும் இல்லைங்களா?
இப்போ அவசரகத்திலே உலகம் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு நவநாகரிகமான கட்டமைப்பு வந்த பிறகு எல்லாரும் வந்து நம்மளுடைய உணவெல்லாம் வந்து நம்மளுடைய விரல் நுனியில தாங்க இருக்கு. நம்மளுடைய உணவு, நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னரு எல்லாமே இந்த விரல் நுனியில தாங்க இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? அழகா ஃபோனில் தட்டி நமக்கு வந்து ஆன்லைனில் ஃபுட்டு வர வச்சுக்கிறாங்க. ஸோ நான் சொன்னது கரெக்ட் தாங்களே. இந்த விரல் நுனியில தான் நம்மளுடைய சாப்பாடு இருக்குதுங்க. ஃபோனில் இந்த விரலை தட்டின உடனே ஆர்டர் பண்ணுறோம். இந்த ஃபுட்டு வேணும், அந்த ஃபுட்டு வேணும், ஆர்டர் பண்ணுறோம். அந்த ஃபுட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே, நம்ம 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வந்துடுதுங்க டோர் டெலிவரி. அதை வச்சு தான் ரொம்ப பிரமாதமாக எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த ஃபுட்டை எப்படி நல்லதா, ஹெல்த் வைஸ் நல்லதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க சொன்னேன் பாருங்க, 60லேருந்து 80 வரைக்கும் வாழ்ந்தவங்கலாம் இந்த சாப்பிட்ற நேரத்தில் தான் எங்கே இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா கூடுவாங்க. கூடி அது கீழேயோ இல்லை டைனிங் டேபிளோ அந்த இடம் தான் அவங்க கூடும் இடமா இருக்கும். எல்லாரும் உட்காந்துட்டு தன்னுடைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க, அதில் அம்மாவுடைய அன்பு இருக்கும். அந்த ஃபுட்டில், அந்த சாப்பாட்டில் அம்மாவுடைய அன்பு இருக்கும். அந்த சாப்பாடு பார்க்கும்போதே பாதி வயிறு நிறைஞ்சிடும். சாப்பிட்ட பிறகு மீதி வயிறும் நிறைஞ்சிடுங்க அதில். ஏன்னா அம்மாவுடைய அன்பு கலந்துருக்கு. இந்த அன்போட அந்த அம்மா சமைக்கிறதால அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்பு. எப்பவுமே எந்த உணவு நம்ம சமைச்சாலும் வீட்டில் மனசு உவந்து எந்த வேலையும் நம்ம செய்யணும் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறது இந்த மெயின் சாப்பாடுன்ற விஷயத்துக்காக தானுங்க. அப்படிப்பட்ட உணவை நாம் வீட்டில் அம்மா கையில் செஞ்சு சாப்பிடணுமா இல்லை வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணுமான்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு வேலை செய்தாலுமே நம்ம மனம் மோந்து செய்யணுங்க. அதாவது டெடிக்கேட்டடாக செய்யணும். அந்த மாதிரி வேலைக்கே நம்ம டெடிக்கேட்டடாக செய்யும்போது உணவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அப்போது உணவு தயாரிக்கிற அம்மா அதை செய்யும்போது சந்தோஷத்தோட, நல்ல பாசிட்டிவ் வைப்போட, அன்பு கலந்து அந்த சமையல் செய்கிறாங்க பாருங்க. அதில் இருக்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்குற சாப்பாட்டில் இருக்குங்களா? இதையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் வாழும்போது சாப்பாடுன்ற டைம்ல தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுடைய விஷயங்களை அவங்கவுங்க பகிர்ந்துப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பகிர்ந்துப்பாங்க. அந்த சூழ்நிலையே நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப தெம்பு கொடுக்கறதாவே இருக்குங்க. அந்த ஆரோக்கியமான வாழ்வு நாம இப்ப வாழ்றோமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நான் சொன்னபடி விரல் முனையில நம்ம போன்ல தட்டி ஆர்டர் பண்ண உடனே ஆன்லைன்ல நமக்கு சாப்பாடு வந்துடுது. அந்த சாப்பாட்டுல நம்மளுடைய அம்மாவுடைய அன்பு கலந்துருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. இந்த நவநாகரிக காலத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதே கிடையாதுங்க. அந்த வாழ்க்கை கட்டமைப்பே மாறி போயிடுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க டைமுக்கு, அதாவது அப்பா சாப்பிடவான்னு கூப்பிட்டா இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு லேப்டாப்ல உட்காந்துருப்பாரு. குழந்தைங்களை சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாக்கா அவங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னுவாங்க. யாராவது ஒருத்தர் வருவாங்க, அம்மா கூப்பிடுறாங்களேன்னு யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற நேரம் கூட தனித்தனியா போயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்கன்றத அன்றாக டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் போது தான் எல்லார் முகத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. கட்டமைப்பு மாறி போய் இப்போ எல்லாருமே தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற உணவு எப்படி நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டாகவே இருக்க முடியாது. நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குற உணவு சுவையாக வேணா இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. சின்ன உதாரணம்லாம் சொல்கிறேன் பாருங்க. ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா? எல்லாரும் எதை ஆர்டர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் பிரியாணி. நம்மளுடைய பாரம்பரிய உணவெல்லாம் மாறி போய் பிரியாணிக்கு வந்து உட்காந்துருக்கும். இந்த பிரியாணி தான் நம்ம எல்லாரும் ஆர்டர் பண்ணுறோம். அப்புறம் மோஸ்ட்லி எல்லார் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நம்ம பாரம்பரிய உணவு இல்லாத பர்கர், பீஸா, அதுக்கப்புறம் சூப்பு, மோமோஸ், அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த உணவெல்லாம் நம்மளுடைய உணவா? கண்டிப்பாக இல்லைங்க. அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி செய்கிறாங்க பாருங்க பெரியவங்க, அந்த அளவுக்கு வெளியில் இருக்கிறவங்க ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறோம் இல்லைங்களா, அவங்க அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி அந்த உணவை சமைச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே போல் மற்ற எந்த உணவுமே சொல்கிறேன் நான், அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு கண்ணும் கருத்துமா ஒரு ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்குற மாதிரி ஆன்லைனில் வெளியில் வாங்குற ஃபுட்டுங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கா, ஆரோக்கியமான முறையில் சமைச்சிருக்கிறாங்களான்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆன்லைனில் இந்த பர்கர், பீஸா இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்மளுடைய நாட்டு ஃபுட்டே கிடையாது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதால உடல் நல பாதிப்பு தாங்க ஏற்படும். ஏன்னா அந்த உணவுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம பாரம்பரிய உணவுல சேர்க்கப்படுகின்ற பொருள் எல்லாம் அதுல சேர்க்க மாட்டாங்க. மைதாங்கிறத கண்டிப்பா நம்ம சேர்க்கக்கூடாது உடம்புக்கு. மைதாங்கிறது நம்மளோட உடல் நலத்துக்கு கேடு.
சீஸ் அதிகமாக சீஸ் இந்த பீஸாலாம் செய்யும்போது நிறைய சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் உடல் நலத்துக்கு கேடு. அந்த உணவுல சேர்த்துருக்கிற இன்கிரீடியன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கின்ற இன்கிரீடியன்ஸா தாங்க இருக்கும். அதாவது கேடு விளைவிக்கின்ற பொருட்களை சேர்த்து தான் அந்த உணவை சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த உணவை எப்பயாவது ஒரு நாள் சாப்பிடலாமே தவிர அடிக்கடி நம்ம ஆர்டர் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பிரியாணி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா சிக்கனோ மட்டனோ நான்வெஜ் ஏதோ வாங்கிக்கிறாங்க. மோஸ்ட்லி பீஸா, பர்கர், மோமோஸ் இந்த மாதிரி தாங்க வாங்குறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்க அந்த உணவில் சேர்க்குற பொருட்கள் எல்லாம் உடல் நலத்துக்கு நல்லதா அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபுட்டு சாப்பிடாதீங்க நான் சொல்ல வரல. என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம கிச்சன் பக்கமே போகிறோம் இல்லைங்களா? அதை தான் நம்ம மாற்றி அமைக்கணும்னு சொல்ல வரேன் நான். பெரும்பாலான நேரத்தில் நம்ம வெளியில தான் வாங்கி சாப்பிட்றோம். எப்பயாவது ஒரு நாள் தான் நம்ம சமையல் அறைக்கு போகிறோம். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஒரு குடும்பம் முழுமையடைய சமையல் அறை ரொம்ப முக்கியங்க. எப்படி சொல்றீங்களா? அந்த சமையல் அறையில சமையல் பரபரப்பாக செஞ்சு அந்த குடும்பத்துக்கே பரிமாறுறாங்க பாருங்க. அப்போ கிடைக்கிற ஒரு பாண்டேஜ், எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற அந்த ஒரு பாண்டேஜ், அந்த ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. நான் சொன்னபடி எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. இது நாளடைவில் என்ன ஆயிடும்னா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே எந்த விதமான ஒரு பிணைப்பு இல்லாம போயிடும். அம்மானா அம்மா இன்னைக்கு ரசம் செய்வா, சாம்பார் செய்வா, அந்த ஒரு மைண்ட்ல வரும். அம்மாவோட ஸ்பெஷாலிட்டிஸ் சிலது வரும் இல்லைங்களா? அந்த ஒரு அம்மா மேல கிடைக்கிற ஒரு பாசம், அப்பா கண்டிப்போட உட்காந்து டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு குரல், தாத்தா பாட்டிங்க சேர்ந்து சொல்கின்ற அறிவுக்கு சார்ந்த சிந்தனைகள், அதெல்லாம் கேட்க வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு இப்ப இருக்கிற காலகட்டத்துல இல்லைங்களா? இப்போ அதனால சொல்றேன், ஒரு உணவை வெளியில இருந்து வர வச்சு நம்ம சாப்பிட்றதால குடும்ப உறுப்பினர்களிடையே ஒரு பிணைப்பு இல்லாம போயிடுச்சு. அதனால பல குடும்பங்கள் உறவுகளிலிருந்து விலகப்படுறாங்க. அமெரிக்கால இருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கு இந்தியாவுக்கு. அது என்னன்னு கேக்குறீங்களா? 1971ல 71% ஆஃப் பீப்புள் ஃபேமிலி பாண்டேஜோட தான் வாழ்ந்தாங்களாம். இப்போ அது 20%ஆக மாறி இருக்குங்களாம். காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா சைலண்ட் கிச்சன் சொல்றாங்க. ஏன்னா அந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால கிச்சன்ல போய் யாரும் சமைக்காம எல்லாரும் வெளியிலே ஆர்டர் பண்ணி வாங்கி வெளியில இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு எல்லாரும் அவங்க அப்பவே வந்துட்டாங்களாம். 71ல வரைக்கும் அவங்க நம்மள மாதிரி ஒரு பாரம்பரியமா ட்ரெடிஷ்னலா தாங்க உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சாப்பிட்ற இடம் தான் அம்மாவுடைய அன்பு கலந்த உணவு, அப்பாவுடைய ஒரு அதிகார தோரணை, தாத்தாவுடைய ஒரு அறிவுக்கு சார்ந்த சிந்தனை, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கலந்து நம்ம உணவோட செவிக்கும் சில உணவுகள் கிடைக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய கல்ச்சர் மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கு 1971 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு அங்கேயும் மாறி வந்துருச்சு. எல்லாரும் வெளியில ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இதை தாங்க நம்ம நாடு இப்போ அந்த மேல்நாட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக உட்காந்து அந்த பிணைப்போட வாழ்ந்த காலம் நமக்கு 80s வரைக்குமே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா 90ஸ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது எல்லார் வீட்லயுமே பெரும்பாலும் எல்லார் வீட்லயுமே இது நடக்குது தாங்க. வாரத்துல 7 நாளும் சமைச்சு வீட்டிலவே 3 வேளையும் சமைச்சு சாப்பிட்றவங்க மிக சிலரே தான். மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஆன்லைன்ல ஃபுட் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்க. இப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரமும் மேற்கத்திய பாணியில மாறி போயிடுச்சு. இதை உடல் நலத்துக்கு ரொம்ப சீர்கேடு அப்படின்றத அவங்களும் சொல்ல வராங்க. ஒரு வார்னிங் அலர்ட் கொடுக்குறாங்க அவங்க. இப்போ அமெரிக்கால 71%ல 20% குறைஞ்சிருக்கு. அதாவது வீட்டுல உணவு சமைச்சு சாப்பிட்ற பழக்கம். அந்த கட்டமைப்பு இந்த அளவுக்கு குறைஞ்சு நாளடைவில் வீட்டுல இருக்கிற உறுப்பினர்கள் பிணைப்பே பாண்டேஜே விலகி போயிடுச்சு. அதனால முதியவர்கள் எல்லாம் ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டாங்க. டீனேஜ் பசங்க எல்லாம் ரெண்டட் பிளாட்டுக்கு போயிட்டு தனியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விவாகரத்து அதிகமா ஆயிடுச்சு. இதனால பாதிக்கப்பட்டவங்க சின்ன பசங்க இருக்கிறாங்க பாருங்க, சின்ன வயசு பசங்க. அந்த குழந்தைங்க தான் அன்புக்கும் ஆதரவுக்கும் ஏங்கிக்கிட்டு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால இந்த பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீடுனா அதுல உணவுகள் வீட்டுல சமையல் அறையில சமைச்சு எல்லாரும் உட்காந்து பரிமாறி சாப்பிடும்போது அப்போ இருக்கிற அந்த உறவின் பிணைப்பு இந்த தனித்தனியா நம்ம வெளியில வாங்கி சாப்பிடும்போது பிணைந்திருந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமா விலகி வெளியில வந்துடுறாங்க. குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்புல இருந்து விலகி வெளில வந்துடுறாங்க எல்லாரும். அதுதான் மேல்நாட்டு பாணி. அதை தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல பாருங்க,
சமையலறை ரொம்ப அழகா இருக்கும், ஆனா சமைக்கிறது இல்லை. நம்ம பழங்கால தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சமையலறை ஒன்றும் ரொம்ப பிரமாதமா இருக்காது, பெரிய சமையலறையா இருக்கும். ஆனா விறகு அடுப்பு வச்சுதான் சமைச்சாங்க. ரொம்ப புழுக்கமா இருக்கும், வேர்வை வழியா தான் சமைச்சாங்க. ஆனாலும் அதுல அன்புன்ற ஒரு இன்கிரீடியன்ட் சேர்க்கறாங்க பாருங்க, அந்த அன்போட அவங்க சுத்தமா செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க. அதுல கிடைச்ச ஆரோக்கியம் இப்போ இருக்கிற நவநாகரிகமா இப்போ நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோமே அந்த உணவுல இருக்குங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதனால நம்மளுடைய உறவுகள் பிரிஞ்சு போயிடுது. எல்லாம் ஒன்னா கூடி உட்காந்து வாழ்ந்து உறவுகள் பிணைப்பு, உறவின் பிணைப்பு வந்து விலகி 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 தனித்தனியா போயிட்டு இருக்கோம் நம்ம. இதுதான் அவங்க சைலண்ட் கிச்சன் சொன்னாங்க. நம்மளுடைய பாணியில சொல்லணும்னா நம்ம அடுப்புல பூனை தூங்குது. மாடுலர் கிச்சன் தான் இருந்தாலுமே அது ட்ரை கிச்சன் தான். இந்த மாதிரி வெளியில இருக்கிற ஃபுட்டை நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதால நம்மளோட ஆரோக்கியம் குறையுது. எப்படின்னு கேட்குறீங்களா? வெளியில ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதா அவங்க என்னென்ன பொருளை யூஸ் பண்றாங்க, எந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே தெரியாம சுவையா இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் நம்ம வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறோம். அது ஆரோக்கியமானதா நம்ம நினைக்காமலே வாங்கி சாப்பிடுறோம். இதனால நம்மளோட ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படுது. பாருங்க, அந்த மாதிரி வெளியில இருக்கிற உணவை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு சிறு வயதிலேயே ஒபிசிட்டின்னா நான் உடல் பருமன், அப்புறம் வந்து நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக், அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீஸ், எந்த எண்ணெய் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உணவை வாங்கி சாப்பிட்றதால ஹார்ட் டிசீஸ், இதய நோய் சம்மந்தப்பட்ட, அது மட்டும் இல்லைங்க, மற்றும் சில நோய்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணமா அமைகிறது இந்த வெளியில வாங்கி சாப்பிட்ற உணவு தாங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற இந்த மாதிரி ஒரு உணவுகள் நமக்கு தேவையா அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த உலகத்திலே ரொம்ப ஆரோக்கியமா மனிதர்கள் வாழற நாடு எதுனாக்கா ஜப்பான் தாங்க. ஏன்னா அவங்க வந்து உணவை வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க, குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றாங்க. மெடிட்டரேனியன் கல்ச்சர் பாருங்க, மத்திய தரைக்கடல் நாடுகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடுன்றது ஒரு புனிதமான விஷயமா கருதுறாங்க. எப்படி ஒரு உறவுகள் ரொம்ப முக்கியத்துவம் தராங்களோ அது போல நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தராங்க, புனிதமா கருதுறாங்க. அதனால அவங்களே சமைச்சு வீட்டில் சாப்பிட்றாங்க. அதாவது ஜப்பானுக்கு அடுத்தபடியா இந்த மெடிட்டரேனியன் கல்ச்சர் அப்படிதாங்க இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நம்ம தான் வந்து தேவையில்லாம வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டில் ஆரோக்கியமா சமைக்கிறதை விட்டுட்டு வெளியில வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இதனால நம்ம உடல் நல கேடுதாங்க அதிகம் ஏற்படும். ஒரு வீடு முழுமை அடையணும்னா படுக்கை அறை எவ்வளவு முக்கியமோ அது போல ஒரு குடும்பம் உருவாகிறதுக்கு சமையல் அறை ரொம்ப முக்கியங்க. ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு அறை இருக்கணும், படுக்கிறதுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும். அப்பதான் அது முழுமையான வீடு. அது போல ஒரு குடும்பம் முழுமையா இருக்கணும்னாக்கா சமையல் அறை ரொம்ப முக்கியம். சமையல் அறையில சமைச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுதான் ஒரு ஃபேமிலி பாண்டேஜ் ஏற்படும். இந்த ஃபேமிலி பாண்டேஜ் ஏற்படணும்னா வெளியில ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்றத குறைச்சிக்கணும். நம்ம வீட்டிலேயே நம்ம ஆரோக்கியமா சமைக்கிறதுக்கு தயாராகணும். ஸோ இந்த ஆன்லைன்ல வாங்குறத குறைச்சிட்டு நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு தயாராகணுங்க. அதனால என்னைக்கோ ஒரு நாள் வெளியில போய் சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா வாரத்துல மிச்சம் 6 நாளும் நம்ம சமையல் அறையில நம்ம ஆரோக்கியமா சமைத்து நம்ம குடும்பத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாங்க. இது ஒரு சின்ன மெசேஜ் தான். ஆனா நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பம் வாழறதுக்கு வீடா அமைப்போமா, அந்த வீட்டையே லாட்ஜா மாத்துவோமா அப்படின்றது உங்க கையில தாங்க இருக்கு. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.